நெற்றி நிறைய திருநீர் பூசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பக்கத்தில் திரு லட்சுமி நாராயணன், அவர் நெற்றியில திருமண் வச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ ஒருவர் திருநீர், ஒருத்தர் திருமண், ஒருவர் சைவர், இன்னொருவர் வைணவர் என்று நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தர் ஸ்மார்த்த பிராமணர், இன்னொருத்தர் ஒரு வைணவர். ஓகே, ஒரு 2 பேரும் சேர்ந்து அளித்த ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பை யார் போர்ட்ரே பண்றாங்கன்னா, திமுக போர்ட்ரே பண்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை தம்பி. திமுக இப்படிப்பட்ட கட்சி தான், காலம் காலமாகவே அவர்கள் இப்படிப்பட்ட கட்சி தான். நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னா, அதே நாளில் ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னா, அரக்கோணத்துல இந்த திமுகவினுடைய இந்த அராஜக ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த விஷயத்தை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து பேசினாரு. நிறைய ஊடகங்கள் அதை மௌனமாக கடந்து போனார்கள். தெய்வ செயல் பேரை பத்தி இல்ல, அருமையான பெயர், கேட்கறதுக்கே இந்த படத்துல சொல்ற மாதிரி தான், மங்களகரமான பெயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மங்களகரமான பெயரை வச்சுக்கிட்டு அந்த தெய்வ செயல் மேல வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அது உண்மையா பொய்யா அது நீதிமன்றம் சொல்லட்டும். ஆனா அந்த தெய்வ செயலுக்கு நீதிமன்றத்தில் அவர் முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ஏபி வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ முன் ஜாமீன் வாங்கியிருக்கிறாரு. அந்த முன் ஜாமீனையும் ஒரு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தான் கொடுத்திருக்காரு. ஸோ அப்போ அந்த தெய்வ செயலுக்கு முன் ஜாமீன் கொடுத்த நீதிபதி யாருங்கிறது போட்டோவோட வர மாட்டேங்குது. அதே புதிய தலைமுறையில் ஓகே, 2 நியூஸ் கடையுமே இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறோம். ஒரு பக்கம் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணனை புகைப்படத்தோட போடுறாங்க. ஒரு பக்கம் தெய்வ செயலுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்களோ அந்த நீதிபதியினுடைய போட்டோவை போடவே மாட்டேங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அட்டூழியம், ஒரு அயோக்கியத்தனம். மக்கள்கிட்ட நீ ஒரு செய்தியை கொண்டுட்டு போய் சேர்க்கணும். செய்திக்குள்ளார நீ உன்னுடைய ஒரு விஷத்தன்மையை ஏற்றக்கூடாது. கரெக்டா இல்லையா? இதை திமுக செய்தால் புரிந்து கொள்ள முடிகிறது, முரசொலி செய்தால் புரிந்து கொள்ள முடிகிறது, DMK ஐடி விங் செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, VCK செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது, திராவிடர் கழகம் செஞ்சாங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. புதிய தலைமுறை எதுக்கு செய்யணும்?